அனைவருக்கும் வணக்கம். நான் படித்து ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள். கதை பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள். என் பெயர் கண்மணி. எனக்கு திருமணமாகி 5 வருடம் ஆகிறது. என் கணவர் பெயர் கணேசன். தனியார் கம்பெனியில் சூப்பர்வைசராக வேலை பார்க்கிறார். எனக்கும் என் கணவருக்கும் திருமணமாகி எங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக சென்று கொண்டிருந்தது. என் மாமனார் மாமியார் எங்களுக்கு திருமணமான உடனேயே தனி குடித்தனம் வைத்து விட்டனர். எனக்கும் அது அப்போதைக்கு மகிழ்ச்சியாகவே இருந்தது. 2 பேரும் தனியாக ஒரு வீட்டிலிருந்து வாழ்க்கையை ஆரம்பிக்க ஒவ்வொரு நாளும் சந்தோஷமானது. அந்த சந்தோஷமான வாழ்க்கை 6 மாதம் மட்டுமே நீடித்தது. என் கணவருக்கும் எனக்கும் சின்ன சின்ன சண்டைகள் வர ஆரம்பித்து வாழ்க்கை நிம்மதி எழுந்தது. பெரியவர்கள் துணை இல்லாமல் சின்ன விஷயம் கூட சண்டையில் முடிந்தது. எனக்கும் என் கணவருக்கும் 2 வருடத்தில் குழந்தையும் பிறந்தது. எனக்கு குழந்தை பிறந்த பிறகு அம்மா வீட்டில் இருக்கும் வரை எதுவும் தெரியவில்லை. 6 மாதம் அம்மா வீட்டில் இருந்துவிட்டு எங்களது வீட்டுக்கு குழந்தையோடு வந்தேன். குழந்தையை பராமரிப்பதே பெரிய வேலையாகி போனது. குழந்தையின் சின்ன சின்ன அசைவுகள் மகிழ்ச்சியாக இருந்தாலும் தூக்கம் குறைந்தது. அனைத்து விஷயங்களும் வாழ்க்கையை மிகப்பெரிய சவாலாக மாற்றியது. எனக்கும் என் கணவருக்கும் திருமணமாகி 4 ஆண்டுகள் வாழ்ந்திருந்த நிலையில் வாழ்க்கை மிகப்பெரிய அதிர்ச்சியை எனக்கு தந்தது. என் கணவரின் மொபைலை எடுத்து பார்த்து கொண்டிருந்த போது அதிலிருந்த புகைப்படம் என் வாழ்க்கையையே மாற்றியது. அதுவும் ஒரு பெண்ணுடன் இருக்கும் புகைப்படம். அந்த புகைப்படம் என் கணவரும் அந்த பெண்ணும் ஒரு காஃபி ஷாப்பில் அருகருகே உட்கார்ந்து கொண்டு அவள் என் கணவரின் கையை பிடித்து கொண்டு உட்கார்ந்திருப்பது போல் இருந்தது. என் கணவர் குளித்துக் கொண்டிருந்தார். நான் வேகமாக பாத்ரூம் கதவை தட்டினேன். அவர் உள்ளே இருந்து கொண்டு என்ன என கேட்டார். குளித்துவிட்டு வேகமாக வெளியே வருமாறு கூறினேன். அவர் 10 நிமிடம் கழித்து வெளியே வந்தார். அவரிடம் போட்டோவை காண்பித்து, இதெல்லாம் நியாயமா? யார் இவள்? உங்களை நம்பி வந்த என்னை ஏமாற்றலாமா என அடுக்கடுக்காக கேள்விகளை கேட்டேன். ஏற்கனவே இதையெல்லாம் எதிர்பார்த்தது போல், உன்னை யார் என் போனை எடுக்க சொன்னது? தினமும் என் போனை எடுத்து அதில் உள்ள கால் ஹிஸ்டரி, வாட்ஸ்அப் மெசேஜ் என அனைத்தையும் பார்த்துவிட்டு என்னுடன் சண்டை போட வேண்டியது. அனைத்திற்கும் நான் உனக்கு விளக்கம் சொல்லிக் கொண்டிருக்க முடியாது. போய் வேலை இருந்தால் பார் என சொல்லிவிட்டு வேகமாக வீட்டை விட்டு வெளியே சென்று விட்டார். என்ன செய்வதென்று தெரியாமல் உட்கார்ந்திருந்தேன். பழைய நினைவுகள் என் மனதில் ஓடத் தொடங்கின. 1 வருடத்திற்கு முன்பு என் கணவரின் ஆபீஸ் பேக்கில் இருந்து டிஃபன் எடுத்து வைத்துவிட்டு உள்ளே பார்த்தபோது அதில் ஒரு ஃபைல் இருந்தது. அதை எடுத்து பிரித்து பார்த்தபோது அதிலிருந்து கையெழுத்தை பார்த்த எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அது ஒரு பெண்ணின் கையெழுத்து. அவளது ஃபைலை இவர் ஏன் எடுத்து வர வேண்டும்? அவர் உள்ளே இருந்து வந்தவுடன் அவரிடம் இது பற்றி கேட்க அவர் விளக்கம் கொடுக்க ஆரம்பித்தார். அவருடன் பணியாற்றும் பெண் ஊழியர் விடுப்பில் இருந்ததால் அவரது கோப்புகள் அதிக அளவில் தேங்கியதால் அவருக்கு உதவி செய்வதற்காக எடுத்து வந்ததாக சொன்னார். அவர் சொல்லி முடிக்க, இது மாதிரி எல்லாம் நடக்காதீங்க, எனக்கு பிடிக்காது, அவங்க வேலையை நீங்க பண்ணாதீங்க, உங்க வேலையை மட்டும் பாருங்க என்றதோடு, இதுவே கடைசியாக இருக்கட்டும், அவங்க கூட பேசுறதெல்லாம் வச்சுக்காதீங்க என்றேன். சரி, இனிமே இதெல்லாம் வச்சுக்க மாட்டேன் என சொல்லி பிரச்சனையை முடித்து என்னை சமாதானப்படுத்தினார் என் கணவர். ஆனால் இன்று அதெல்லாம் இல்லாமல் வித்தியாசமாக நடந்து கொண்டார் என்பதை நினைக்கும் போதே எனக்கு மனசு கஷ்டமாக இருந்தது. அவரை எப்படி வழிக்கு கொண்டு வருவது என யோசித்துக் கொண்டிருந்தேன். வீட்டை விட்டு வெளியே சென்றவர் 1 மணி நேரம் கழித்து வீட்டிற்கு வந்து வேகமாக அறைக்குள் சென்று படுத்துக் கொண்டார். உள்ளே சென்று அவரிடம் மீண்டும் பேச அவர் கடுமையாக கத்தத் தொடங்கினார். அவரிடம் தொடர்ந்து பேச முடியாமல் நான் அவர் அறையை விட்டு வெளியே வந்து படுத்துக்கொண்டேன். தொடர்ந்து 4 நாட்கள் வீட்டில் இது தொடர்பாக சண்டை நடந்தது. போன வருடம் நான் சொன்னதற்கெல்லாம் சரி என தலையாட்டியவர் 1 வருடத்தில் முழுவதுமாக மாறி போனது எனக்கு வியப்பை தந்தது. அந்த போட்டோவில் இருந்த பெண் இதே ஊரில் ஒரு சிறு நிறுவனத்தில் பணிபுரிகிறாள் என தெரிந்து கொண்டு அவள் வீட்டிற்கு சென்று பேசினேன். என் கணவருடன் நெருக்கமாக இப்படி பழகலாமா என கேட்டேன். இதுவே அவருடன் பேசுவது கடைசியாக இருக்க வேண்டும் என நான் சொல்லி முடிப்பதற்குள் அவர் எனக்கு தான் சொந்தம்,
நீ வேண்டுமானால் வேற ஆளை பார்த்துக்கொள், இல்லை என்றால் உன் கணவனை வீட்டிலேயே பூட்டி வைத்துக்கொள் என்றாள். அவள் பேச பேச எனக்கு அழுகை வந்தது. அவளிடம் தொடர்ந்து பேசினால் அது எனக்கு நானே வைத்துக் கொள்ளும் சூனியமாகிவிடும் என நினைத்து அவள் வீட்டை விட்டு வெளியேறி எங்கள் வீட்டிற்கு வந்தேன். வீட்டில் இருந்த என் கணவர் வெளிப்படையாகவே அவளுடன் போனில் பேசிக் கொண்டிருந்தார். அதற்கு மேல் என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. வேகமாக உள்ளே சென்று வீட்டில் இருந்த எலிமருந்தை எடுத்து குடித்தேன். பதறி போன என் கணவர் வேகமாக என்னை தூக்கி கொண்டு போய் மருத்துவமனையில் சேர்த்தார். தீவிர பிரிவில் அனுமதிக்கப்பட்ட நான் பிழைத்துக் கொண்டேன். என் கணவர் பயந்து போனார். ஒரு வாரத்தில் மருத்துவமனையில் இருந்து வீட்டிற்கு வந்தேன். எங்கள் வீட்டில் என்னுடன் என் அம்மா இருந்து என்னை கவனித்துக் கொண்டார். என் கணவர் வீட்டிற்கே வரவில்லை. இவளுடன் நாம் இருந்து இவள் ஏதாவது செய்து கொண்டால் அதற்கு நாம் தான் காரணமாவோம் என நினைத்தவர் நிரந்தரமாக அவள் வீட்டிலேயே போய் தங்கிவிட்டார். என்னுடன் இருந்த அம்மாவும் அப்பாவிற்கு உடல்நிலை சரியில்லை என கிளம்பி போய்விட்டார். என் பெற்றோர்களால் முடிந்த உதவிகளை எனக்கு செய்தனர். என்னால் தான் என் கணவர் இப்படி ஒரு முடிவை எடுத்தார் என்பது மட்டும் எனக்கு தெள்ளத் தெளிவாக தெரிந்தது. என்ன செய்வதென்றே தெரியாமல் வீட்டிலேயே முடங்கினேன். என் கணவரின் நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேச முற்பட்டேன். அவரோ போனை எடுக்கவில்லை. சில நேரங்களில் போனை எடுத்து வேலையாக இருப்பதாக சொல்லி உடனே வைத்து விடுவார். கல்யாணமான கொஞ்ச நாட்களில் நடந்தவைகளை நினைத்து பார்த்தாள் கண்மணி. கல்யாணமாகி 6 மாதத்துக்கு பிறகு அன்று அலுவலகத்திலிருந்து என் கணவர் வீட்டுக்கு வர 1 மணி நேரம் தாமதமானது. தாமதமாக வந்த என் கணவரிடம் அது குறித்து கேட்க, அவரோ அலுவலகத்தில் வேலை இருந்ததால் கிளம்ப தாமதமாகி விட்டது என்றார். ஆனாலும் நான் அவர் சொன்னதை கேட்காமல் அவரது அலுவலக மேனேஜருக்கே போன் செய்து அவர் அலுவலகத்தில் தான் இருந்தாரா என்று கேட்டு உறுதி செய்து கொண்டேன். என் கணவரோ அதை விரும்பாமல் என்னிடம் சண்டையிட்டார். அழுது ஆர்ப்பாட்டம் செய்து நான் என் அம்மா வீட்டிற்கு செல்வதாக கூறினேன். அவர் என்னை சமாதானப்படுத்தி நான் செல்வதை தடுத்து நிறுத்தினார். இனிமேல் அலுவலகத்திலிருந்து தாமதமாக வருவதாக இருந்தால் என்னிடம் சொல்லிவிட வேண்டும் என கண்டிஷன் போட்டு சமாதானம் ஆனேன். அன்று என் கணவர் அலுவலகத்திற்கு லீவு போட்டுவிட்டு என் பிறந்த நாளுக்கு புது துணி எடுப்பதற்காக இருவரும் கடைக்கு சென்றிருந்தோம். கடையில் நான் எனக்கு பிடித்த துணிகளை தேடிக் கொண்டிருக்க அலுவலகத்திலிருந்து அவருக்கு போன் வந்தது. போனை பேசி முடித்துவிட்டு அவர் என்னுடன் நின்று கொண்டிருந்தார். மீண்டும் போன் வர அவர் எடுத்து பேச வேகமாக போனை வாங்கி நான் பேசத் தொடங்கினேன். அவரது அலுவலகத்திலிருந்து ஒரு பெண் பேசினார். அவ்வளவுதான். எனக்கு கோபம் பொத்து கொண்டு வந்தது. அந்த பெண்ணிடம் கடுமையாக பேசினேன். என் கணவரிடம் பேசவே கூடாது என்று சொல்லி திட்டினேன். என் கணவர் எவ்வளவோ தடுத்தும் நான் கேட்கவில்லை. வேறு வழியில்லாமல் அந்த பெண் போனை வைத்து விட்டார். என் கணவர், ஏன் இப்படி நடந்து கொள்கிறாய்? அலுவலகத்திலிருந்து முக்கியமான கோப்பு தொடர்பாக கேட்கத்தான் போன் செய்வார்கள். அவர்களிடம் போய் இப்படி சண்டை போட்டால் நாளை நான் அலுவலகம் செல்லும் போது எப்படி அவர்களோடு ஒரே அலுவலகத்தில் வேலை பார்க்க முடியும்? என் மேனேஜருக்கு என்ன பதில் சொல்ல முடியும் என்று அடுக்கடுக்காக கேள்விகளை கேட்டார். நானோ கடை என்றும் பாராமல் கத்தத் தொடங்கினேன். கடையில் உள்ள அனைவரும் எங்களைத்தான் பார்க்கிறார்கள் என்பதை கூட பார்க்காமல், முக்கியமான வேலை என்றால் மேனேஜர் பேச வேண்டியதுதானே, ஏன் அந்த பெண் தான் பேச வேண்டுமா என சொல்லி சண்டையிட்டு அங்கிருந்து வேகமாக கிளம்பி வீட்டிற்கு வந்துவிட்டேன். என் கணவர் என் பின்னாலேயே வீடு வந்து சேர்ந்தார். வீடே போர்க்களமானது. அந்த சண்டையில் என்னை சமாதானப்படுத்த 1 வாரம் ஆனது. இப்படியே தொடர்ந்து என் கணவர் எந்த பெண்ணிடம் பேசினாலும் சண்டையிட்டு வீடே ரணகளமாகும். என் கணவரை எல்லா விதத்திலும் சோதனை செய்து கொண்டே இருந்தேன். அவர் போனை எடுத்து யாரிடமெல்லாம் பேசியுள்ளார், எவ்வளவு நேரம் பேசியுள்ளார் என ஆராய்வதையே வேலையாக வைத்திருந்தேன். புது நம்பரில் இருந்து போன் வந்தால் அவ்வளவுதான், வீடு மறுபடியும் போர்க்களமாகிவிடும். என் கணவர் என்னுடன் பேசுவதையே பெரும்பாலும் தவிர்த்து விடுவார். வழியே சென்று நான் பேசிக் கொண்டிருப்பேன்.
என்னுடன் வாழ்வதை பெரிய கடமையாக நினைத்தார். ஆனாலும் எந்த ஒரு நேரத்திலும் என்னை விட்டு பிரிய வேண்டும் என அவர் நினைக்கவில்லை. அதையே நான் எனக்கு சாதகமாக எடுத்துக்கொண்டு நான் செய்வதையே தொடர்ந்து செய்து கொண்டிருந்தேன். என் கணவர் சீக்கிரமாக வேலை முடியும் நேரங்களில் நேராக வீட்டுக்கு வந்தால் என் டார்ச்சரை தாங்க வேண்டுமே என நினைத்து அவரது அலுவலகத்திற்கு அருகில் உள்ள ஒரு காஃபி ஷாப்பிற்கு சென்று தன்னை ஆறுதல் படுத்திக் கொண்டு பின்னர் வழக்கம் போல் அலுவலகம் விட்டு வீட்டிற்கு வரும் நேரத்தில் வந்துள்ளார். அப்படி காஃபி ஷாப்பிற்கு வாரம் ஒரு முறை என செல்லும் போது அறிமுகமான பெண் என் கணவரிடம் பேச முயன்றுள்ளார். என் கணவர் முதலில் என் மீதான பயத்தில் அந்த பெண்ணிடம் பேசுவதை தவிர்த்துள்ளார். ஆனாலும் தொடர்ந்து அந்த பெண் வழியே வந்து பேச என் கணவரும் பேச ஆரம்பித்துள்ளார். அந்த பெண்ணின் ஆறுதல் வார்த்தைகள் என் கணவருக்கு பெரிய ஆறுதலாக இருந்துள்ளது. அந்த பெண்ணிடம் பேசுவதற்காகவே தொடர்ந்து சீக்கிரமாக வேலை முடித்து காஃபி ஷாப்பிற்கு செல்ல துவங்கியுள்ளார். அதன் பிறகு அவர்களுடனான உறவு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்துள்ளது. என் கணவருக்கு அந்த பெண் கொடுத்த தைரியத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக என் கணவரின் நடவடிக்கையில் மாற்றம் தெரிய ஆரம்பித்தது. அப்போது பார்த்து என் கணவருடன் அந்த பெண் இருக்கும் புகைப்படத்தை காட்டி நான் கேட்டபோது என்னை எதிர்த்து பேசி என்னுடன் சண்டையிட அதுவே காரணமாக அமைந்துள்ளது. அதன் பிறகு நான் தற்கொலைக்கு முயன்று மருத்துவமனையில் இருந்து வந்த பிறகு நிரந்தரமாக அவளுடன் சென்று தங்கியுள்ளார். அந்த பெண் வீட்டிற்கு சென்று தங்கிய என் கணவர் 2 வாரங்கள் கழித்து என்னை பார்க்க எங்களது வீட்டிற்கு வந்தார். வந்தவரிடம் நான் முன்பு போல் நடந்து கொள்ள மாட்டேன், நீங்கள் என்னை விட்டு போக வேண்டாம் என சொல்லி முதன்முறையாக அவரை சமாதானப்படுத்தினேன். அவரும் எனக்காகவும் எங்களது குழந்தைக்காகவும் என்னுடன் தொடர்ந்து வாழ சம்மதித்தார். அன்று முதல் எங்களது வீட்டிலேயே இருக்க ஆரம்பித்தார். அலுவலகத்திற்கு சென்றுவிட்டு நேரத்திற்கு வீட்டிற்கு வந்து கொண்டிருந்தார். வீட்டில் 1 வார காலம் நிம்மதி இருந்தது. பின்னர் வழக்கம் போல் பிரச்சனை ஆரம்பித்தது. இந்த முறை என்னால் எந்த பிரச்சனையும் இல்லை. என் கணவர் தான் முன்பு போல் இல்லாமல் என்னிடம் சண்டையிட்டுக் கொண்டிருந்தார். அவர் பேசும் விதத்தை வைத்து அவர் ஏதோ பிரச்சனையில் உள்ளார், அதை சமாளிக்க முடியாமல் என்னிடம் அந்த கோபத்தை காட்டுகிறார் என்பதை புரிந்து கொண்டேன். அன்று அவர் அலுவலகத்திலிருந்து வந்தவுடன் குளிக்க சென்றிருந்தார். அப்போது அந்த பெண்ணிடமிருந்து போன் வந்தது. என் கணவரிடமிருந்து பிரிந்திருந்த காலம் தந்த பாடம் என்னை வெகுவாக மாற்றி இருந்தது. நான் எதுவும் பேசாமல் அவர் வெளியே வந்தவுடன் அவரிடம் போன் வந்தது என்று மட்டும் சொல்லிவிட்டு என் வேலைகளை பார்க்க சென்று விட்டேன். அவர் போனை எடுத்து பேசிக் கொண்டிருக்க நான் கிச்சனில் இருந்து பார்த்து கொண்டே இருந்தேன். அவர் முகம் மாறுவது தெரிந்தது. இந்த பெண்ணால் ஏதும் பிரச்சனை இருக்குமோ என்று நினைத்து அவரிடம் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சொல்லுங்கள், சேர்ந்தே சந்திக்கலாம் என்றேன். அவர் என்னிடம் அந்த பெண் பற்றி சொல்ல ஆரம்பித்தார். அந்த பெண்ணின் பெயர் ஸ்டெல்லா. எனது அலுவலகத்திற்கு ஏதோ வேலை தொடர்பாக வந்தவள். என்னை பற்றி அலுவலகத்தில் பேசிக்கொள்ளும் விஷயங்கள் மற்றும் உன்னால் எனக்கு அலுவலகத்தில் ஏற்படும் பிரச்சனைகள் அனைத்தையும் தெரிந்து கொண்டு என்னை பின்தொடர்ந்து கண்காணித்துள்ளாள். நான் காஃபி ஷாப் செல்வதை பார்த்து அங்கு வந்து என்னிடம் வழியே பேச முயற்சி செய்திருக்கிறாள். என்னிடம் ஆறுதலாக 2 வார்த்தை பேசினாலே நான் அவளிடம் சரண்டர் ஆகி விடுவேன் என்று தெரிந்து கொண்டு என்னிடம் தொடர்ந்து பேசி என்னை அவள் வசப்படுத்தியுள்ளாள். நானும் அவளும் இருக்கும் புகைப்படத்தை உன் கண்ணில் பட வேண்டும் என்றே என் போனிற்கு அதை அனுப்பியுள்ளாள். நான் உன்னிடம் சண்டையிட்டு அவள் வீட்டிற்கு சென்ற பிறகுதான் அவளின் உண்மையான முகம் எனக்கு தெரிய வந்தது. குடும்பத்தில் பிரச்சனையால் சிக்கி தவிக்கும் ஆண்களை தேடி அவர்களை தன் வலையில் வீழ்த்துவதையே வாடிக்கையாக கொண்டுள்ளாள். நான் அவள் வீட்டில் இருக்கும்போது நிறைய போன் கால் அவளுக்கு வந்து கொண்டே இருந்தது. நான் அது பற்றி கேட்டபோது வேலை தொடர்பாக பேசுவதாக சொன்னாள். அன்று ஒரு நாள் அவள் போன் கைக்கு கிடைத்த போது அதை பார்த்த நான் அதிர்ந்து போனேன். 100க்கும் மேற்பட்ட ஆண்களின் பெயரில் போன் நம்பர்கள் இருந்தது. அதில் ஒரு பெயர் என் அலுவலகத்தில் வேலை பார்க்கும் கார்த்தி. கார்த்தியிடம் நான் இது பற்றி பேச என்னிடம் எப்படி பேசினாலோ அதே போலவே அவனிடமும் பேசி இருக்கிறாள்.
ஆனால் அவனுக்கு திருமணம் ஆகவில்லை. அவன் வீட்டில் இருக்கும் பிரச்சனையால் மன உளைச்சலில் இருந்துள்ளான். அதை சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு அவனிடமும் பேசி நிறைய பணத்தை வாங்கி இருக்கிறாள். இதை அறிந்த நாங்கள் இருவரும் எப்படியாவது அவளிடம் இருந்து தப்பிக்க முயற்சி செய்தோம். ஆனால் அதை தெரிந்து கொண்ட அவள் போலீசில் புகார் செய்வேன், நீங்கள் கம்பி என வேண்டி வரும் புகைப்படங்களை சமூக வலைத்தளத்தில் வெளியிடுவேன் என மிரட்டுகிறாள். நானும் அவளிடம் இதுவரை 1 லட்சம் வரை பறிகொடுத்துள்ளேன் என்றார். இருவரும் பேசி ஒரு முடிவுக்கு வந்தோம். இதுவரை நடந்தது எப்படி வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும். இனி நாம் ஒருவருக்கொருவர் ஆறுதலாக இருப்போம். இனிமேலாவது வாழ்க்கையை வாழ முயற்சி செய்வோம் என்று முடிவெடுத்தோம். நான், என் கணவர் இருவரும் பேசி ஒரு வழக்கறிஞரை சந்தித்து அவள் போலீசில் புகார் தெரிவித்தால் ஏதாவது பிரச்சனை வருமா என்பது பற்றி விசாரித்தோம். அவரோ, நீங்கள் புகார் செய்தால் அவள்தான் கம்பி எண்ண வேண்டி வரும் என்று சொல்ல கொஞ்சம் தைரியம் வந்தது. அவளால் எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கலாம் என நிம்மதி அடைந்தோம். அதன் பிறகு மீண்டும் அவளிடம் இருந்து என் கணவருக்கு போன் வந்தது. என் கணவரை பணம் கேட்டு மிரட்டினாள். நாங்கள் சென்ற வழக்கறிஞர் சொன்னபடி அவள் பேசிய அனைத்தையும் பதிவு செய்து அவரிடம் கொண்டு போய் கொடுக்க, அவருக்கு தெரிந்த இன்ஸ்பெக்டர் மூலமாக அந்த பெண்ணை தொடர்பு கொண்டார். எங்கள் பெயரை சொல்லி விசாரிக்க போனை கட் செய்து சுவிட்ச் ஆஃப் செய்து விட்டாள். அதன் பிறகு அவளிடம் இருந்து எந்த பிரச்சனையும் இல்லை. வாழ்க்கை நிம்மதியாக சென்று கொண்டிருக்கிறது. ஒருவர் மற்றவர் மீது வைத்துள்ள நம்பிக்கைதான் வாழ்க்கை என்பது எங்களுக்கு புரிந்தது. நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். தங்கள் ஆதரவிற்கு நன்றி.